Daily. Taste the Daily. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு வசீகரன் இணைகிறார். வணக்கம் திரு வசீகரன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. டெல்லியில் ஆம் ஆத்மி ஹேட்ரிக் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கட்சியினரிடையே எழுந்திருந்த நிலையில் தோல்வியை தழுவ இருக்கிறது. 47 இடங்கள்ல பாஜக முன்னிலை வகிக்கிறது. ஆம் ஆத்மியினுடைய இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது தேர்தல் ஜனநாயகத்துல இது நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். பின்னடைவுன்னு சொல்லிட முடியாது. இது கடந்த மூன்று முறையாக நாங்கள் அங்கே டெல்லியில ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நல்ல பணிகள், மக்களுக்கு சேவைகள் செய்து நல்ல பணிகள்லாம் செஞ்சுதான் அந்த ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருந்தோம். இந்த தடவையும் நம்ம அது எதையுமே நாங்கள் நிறுத்தல. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அசூரமான ஒரு பெரிய ஒரு அரக்கத்தனமான ஒரு அரசு இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ அங்க இந்த காலகட்டத்துல நாங்க எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும்ங்கிறது இந்த தடவை அவங்களோட நோக்கமா இருந்தது. இதுவரை மதவாத அரசியல், இந்த மாதிரி மக்களை பிரிக்கிறது, போலரைசேஷன் பண்றது, இப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த தடவை டெல்லியை பொறுத்தளவுக்கு அவங்க இலவசமும் கொடுக்கணும், கெஜ்ரிவால் வழியில செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதிலையும் இறங்கினாங்க. மக்களுக்கு எதிராக தொடர் இலவசங்களே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனவங்க இப்போ இலவசங்களை கொடுக்குறாங்க. இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய குழந்தை போல் வைத்துக் கொண்டு அவங்க தொடர்ந்து ஏன்னா எண்ணிக்கை வாக்கு, அதாவது 15 கோடி ரூபாய் கொடுக்க வர்றாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் சீக்கிரம் வேலைக்கு வாங்க போறாங்கன்னு சொன்னா அவங்கள போய் விசாரிக்காம போலீஸ் கெஜ்ரிவால் வீட்டுக்கு வருது. ஆக தொடர்ந்து நாங்கள் பதவியேற்ற காலம் முதல் கொண்டு அந்த டே 1ல இருந்து நாங்க இந்த எதிர்ப்புகளை இவர்கள் சந்தித்துதான் வர்றோம். நாங்க 100 வருஷத்து RSS, பிஜேபியோ இல்லது காங்கிரஸோ அந்த இதுல நாங்க மக்களுக்கு ஏதோ நல்லது சேவை செய்யணும், ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு நாங்க வந்தோம். ஆனா எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டையே சுமத்தி, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டையே சுமத்தி எங்களை கைது பண்ண செஞ்சு, அது பொய் வழக்குகளை புனைஞ்சு திருப்பி இதெல்லாம் மக்கள் மத்தியில புரியாதவங்க எல்லாமே இருக்கத்தானே செய்யறாங்க. அதனால இந்த மாதிரி பல சூழல்களை ஏற்படுத்தி கடைசியில பணம் கொடுக்குற கல்ச்சரை கூட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, மதுபானங்கள் கொடுக்கறது. ஏன்னா நான் நேற்று காலை வரைக்கும் அங்கதான் இருந்தேன். அதனால ஒரு மோசமான ஒரு தரந்தான அரசியல் எங்களை பொறுத்தவரை நாங்க நினைக்கிறது, நாங்கள் தோல்வியே இல்லை. காரணம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைஞ்சாருன்னா அங்க கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் அங்க இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலும் 5,000 ஓட்டு, 8,000 ஓட்டு, 10,000 ஓட்டு நீக்கி இருக்கிறாங்க. ஆக இது மாதிரி தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு தவறான விஷயம் இதை நாங்கள் எடுத்து சொல்லிட்டோம். இதை கரெக்டா கணக்கு எடுத்து இந்த மாதிரி பண்ணி தேர்தல் ஆணையம் கொண்டு போய் கொடுத்தோம். என்ன கொடுத்தும் எதுவுமே பலன் இல்லை. ஆகையினால இந்த தேர்தல் மக்கள் எங்களை தோற்கடிக்கவில்லை, தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி எங்களை தோற்கடிச்சிருக்குன்னு தான் நாங்க தெளிவா சொல்றோம். Taste the Daily.